ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து அழகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக வந்து இங்கே வரணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு இப்போ இன்றைக்கி கிளம்பணும் வந்தாச்சு. மற்றவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக மதுரை வந்து மாட்டுத்தாவணி வந்து அங்கேருந்து இங்கே வருவாங்க. அது கொஞ்சம் சுற்று. ஸோ நீங்கள் வந்து பைக்கில் வந்தீங்க அப்படின்னா சிவகங்கை வந்து மேலூர் வழியாக வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அழகர் கோயிலுக்கே வந்துடலாம். அது கொஞ்சம் ஷார்ட்கட் தான். ஸோ நாங்கள் அந்த வழி தான் வந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே அந்த என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோடனே அந்த ஆர்ச்சுக்குள்ளே உள்ளே வரணும். வரும்போதே அவங்களுக்குள்ள ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து மேலே போகிறதுக்கு வந்து ஒரு 15 ரூபா சார்ஜஸ் வாங்குவாங்க, டோக்கன் மாதிரி போடுவாங்க. ஸோ வாங்கிட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயில் பார்த்தீங்கன்னா நல்ல கோயில். அங்கே போய் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கலாம். அங்கே வந்து நார்மலாக கட்டணமே இல்லாத தரிசனம் இருக்குது. அது கியூ அதிகமாக இருக்கும். 15. ஸோ அதுக்கப்புறம் 15 ரூபா கட்டணம் இருக்குது, ஸ்பெஷல் தரிசனம். அதுக்கப்புறம் நீங்கள் விரைவாக வந்து சாமியை போய் பார்க்கணுன்னா 100 ரூபா கட்டணம் இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாமியை வந்து சீக்கிரம் பார்த்துட்டு வரலாம். அங்கே போய் தான் நம்ம சுற்றிட்டு வரணும். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே வந்து மேலே ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏதோ அருவி மாதிரி இருக்குது. நாங்கள் உள்ளே போகல, அருவி மாதிரி எதுவும் வரும்னு நினைக்கிறேன். பெருசாக அது உள்ளே போய் நாங்கள் பார்க்கல. அந்தளவுக்கு அருவிலாம் இருக்காது, ஒரு தெப்பக்குளம் மாதிரி தான் உள்ளே இருந்துச்சு. ஸோ அதில் வந்து குளிச்சுட்டு அந்த தீர்த்தம் அள்ளிட்டு வராங்களோ, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் குரங்குகள் வந்து நிறையா இருக்குங்க. நீங்கள் வரும்போது கையில் எதுவும் திங்கிற சாமான் ஏதாவது திங்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பறிச்சே தின்றோம். ஸோ நாங்கள் எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நிறைய பேரை பறித்து தின்னுச்சு, எல்லாம் பயந்து ஓடினாங்க. நார்மலாக நீங்கள் வந்து சும்மா வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வரலாம் வந்துட்டு ஜாலியாக போகலாம். ஸோ நீங்கள் வந்து மேலே வந்து 2 கிலோமீட்டர்னு சொல்கிற பார்த்தீங்களா, 2 கிலோமீட்டர் வந்து நம்ம பைக்கில் போனோம். நீங்கள் வந்து பைக் இருந்தால் பைக்கில் வரலாம். சில பேர் நடந்து போகிறாங்க இங்கேருந்து. ஆனால் நடந்து போகிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான், எங்களுக்கே மூச்சுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கோயிலில் போய் பைக்கை நிப்பாட்டிட்டு கோயிலில் அந்த மேலே ஏறின பார்த்தீங்களா, அதுக்கே மூச்சுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கேருந்து நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பைக்கு தான் எப்போவுமே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பைக்கில் வண்டியில் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் போகலாம். இல்லை நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சு நடந்து போனீங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஸோ அவ்வளோதான் வந்து அதான் அங்கே ஒரு டோக்கன் கேட்பேன். அங்கெல்லாம் டோக்கன் கேட்கல இல்லை. என்ன பண்ணுறோம், இந்த பைக்கில் வரும்போது கொஞ்சம் சேஃபாகவே வாங்க. ஏன்னா ரோடு வந்து வளைஞ்சு தான் போகும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அந்த மலை மேலெலாம் ஏறி இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு வந்து அது இப்போ ஏறும்போது பார்த்து ஏறணும். ஏன்னா ஏறும்போது கொஞ்சம் மேலே அப்படியே ஏறும். நீங்கள் வந்து கிளச்சை போட்டு ஏற்றிடலான்னு வச்சுக்கோங்க. திரும்ப வரும்போது சரியாக நீங்கள் வந்து திரும்பவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே இருந்து மேட்டிலேருந்து கீழே தாவுக்கு தானே வரும். ஸோ அதனால் சரியான ஸ்பீடாக வரும். ஸோ வளைவுலலாம் அப்படி கொஞ்சம் வளைஞ்சு தான் வரும். அந்த இடத்துலாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். நீங்கள் ரோட்டில் வண்டியை விட்டிங்கன்னா நேராக போய் உள்ளே காட்டுக்குள்ளே சொருக வேண்டியது. ஸோ அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸாக நல்லா ஜாலியாக வரலாம். நீங்கள் கப்புள்ஸாக வந்தாலும் நல்லா வந்து சாமி கும்பிட்டு பீஸ்ஃபுல்லாக போகலாம். ஸோ அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு மேலெலாம் உள்ளே விட மாட்டாங்களாம். ஸோ நாங்கள் வந்து விசாரித்தோம். கடைசி அந்த 6 மணி வரைக்கும் தான் உள்ளே அலோவே பண்ணுவாங்க உங்களை வண்டிலாம். நாங்கள் வந்து இன்னும் அந்த கோயிலுக்கு போகல. அழகர் மலை கோயில் இருக்குது, அங்கனுக்குள்ள பக்கத்தில் இருக்கணும். ஸோ மலைக்கு மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் போனோம். இப்போ கீழே போய் அந்த கோயிலுக்கு நாங்கள் இப்போ எதுவும் திறந்துருக்குமா என்னன்னு தெரில, எந்த டைமிங் தெரில, போய் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக தான் வந்து நம்ம மலைக்கு ஏறணும். அந்த ஃபஸ்ட்டு டர்னிங்கில் தான் நாங்கள் நிற்கிறோம். ஸோ அது பக்கத்துலேயே வந்து கார்டன் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான். ஸோ அந்த கார்டனில் போனீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நாங்கள் வந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் லீவு டைம்னால அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் போகிறாங்கல்ல, ஸோ அவங்களாம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கருப்பு 18ஆம் படி கருப்பன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் பக்கத்துலேயே வந்து 10 ரூபா கட்டண தரிசனம் அண்ட் ஃப்ரீயாக கியூ 2 கியூவும் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கியூவில் போகலாம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் வந்து போய் சாமியெலாம் கும்பல, சும்மா நார்மலாக உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். உள்ளே போயிட்டு இப்போ நாங்கள் போயிட்டு 1 ஹவர் உள்ளே போயிட்டு அங்கேருந்து சுற்றி பார்த்தோம். இப்போ டைம் போனதே தெரில. அன்னதானம் வந்து இங்கே எப்போவுமே நடந்துகிட்ருக்குங்கள, அதான் ஃபுல் டே போட்டிருக்காங்க. முழு நேரம் அன்னதானம். நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே சாப்பிட்டு போகலாம்.
கீழே வந்து உள்ளதுக்கு பாறை கிடக்கு. அந்த பாறை மேலேயே கல்லை வச்சு அப்படியே மேலே ஏற்றிருக்காங்க சவர் மாதிரி. இந்த குளத்தை சுற்றி இந்த மாதிரி ஒரு பார்க் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலைக்கு போகிற சைடு, அப்படியே இந்த பக்கம் இது வந்து கோயிலுக்கு போகிற சைடு. அப்படி சுற்றி வரணும். ஸோ பார்க்கிங் வந்து நீங்கள் இங்கேயும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோயில் அந்த சைடு போனீங்கன்னா அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா அங்கிட்ட கார்டன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கார்டன் சைடும் பார்க் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த பக்கம் வரலாம்.